கேட்கல. ஸோ ஆடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் அகேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் தான். இந்த ஸ்பெஷல் பேட்ச்சில் நம்ம என்னென்ன கொண்டு போக போகிறோம், நம்ம எப்படி வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எப்படி எப்படி இப்படி நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ லைக் நம்ம நார்மலாக ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஒரு ஐபிபிஎஸ் பிஓ நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரு எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ வந்து பார்த்துருப்போம். பட் அதுலலாம் இல்லாமல் இது ஸ்லைட்லி டிஃபர். பிகாஸ் வந்து இங்கே ப்ரிலிம்ஸில் நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இருக்காது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெவல் ஆஃப் த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நான் எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபர். கண்டிப்பான முறையில் எல்லாத்துல இருந்தும் இதோட லெவல் ஆஃப் த எக்ஸாம் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லைக் இப்போ நம்ம வந்து ஒரு எஸ்பி கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா, அது ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எப்படி இருக்கும், பயங்கரமான ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்கும். பட் இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கை நம்ம எஸ்பிஐ கிளர்க்கோட கம்பேர் பண்ணலாமா சார் அப்படின்னா, அப்படி நம்ம பண்ண முடியாது. ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கை நம்ம எஸ்பிஐ கிளர்க்கோட கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின் மாடரேட்டாகவும் இருக்கும், பிளஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நமக்கு ஹார்டாகவும் இருக்கும். பிகாஸ் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா நம்ம வந்து 80 கொஷின் அடிக்க போறோம். ஓகே, இந்த 80 கொஷின் நம்ம அடிக்க போறோம் அப்படின்னா அந்த 80 கொஷினும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடரேட் டு ஹார்டா தான் நமக்கு வந்து இருக்கும். ஒரு சில ஸ்லாட்ல மட்டும்தான் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸி லெவல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து வரும். ஒரு சில ஸ்லாட்ல மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும்பா அந்த ஈஸி லெவல் அப்படின்றது வந்து வரும். அந்த ஈஸி லெவல் வர்றப்ப உங்களுடைய அட்டெம்ப்ட் 70+ ஆக இருக்க வேண்டும் மினிமம். இல்லை அப்படின்னா நீங்க 65+ வந்து போட்டு 65+ ஓவரால் அட்டெம்ப்ட் போட்டு 100% அக்யூரசி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. 65+ போட்டு 100% இப்பயே நீங்க வந்து மைண்ட்ல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 65% வந்து போட போறேன், சரி 65+ நான் அட்டெம்ப்ட் போட போறேன். இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா நீங்க 65 அட்டெம்ப்ட் போட்டாலுமே 65 அட்டெம்ப்ட் நான் வந்து போட போறேன். அந்த 65 அட்டெம்ப்டையும் நான் அக்யூரேட்டா போட போறேன். எப்படி அந்த 65 அட்டெம்ப்டையும் நான் அக்யூரேட்டா போட போறேன். 100% அக்யூரசி போட்டீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் கண்டிப்பான முறையில பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அது நீங்க வந்து ஆர்ஆர்பி பிஓவா இருக்கட்டும், ஆர்ஆர்பி கிளர்க்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா 65 கொஸ்டின் வந்து போட்டு 100% நீங்க அக்யூரசியா போட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஷார்லி கிராக் த ப்ரிலிம்ஸ். இப்போ அதே இது கிளர்க்குக்கு. இப்போ நீங்க பிஓ பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஆர்ஆர்பி பிஓ நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர்பி பிஓ எழுதுறோம் அப்படின்னா அங்க நமக்கு நம்மளுடைய கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா மாடரேட்டா மட்டும்தான் இருக்கும். மாடரேட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகே, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசனிங்லாம் பசல்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கர மாடரேட் அண்டு ஹார்ட் லெவல்ல தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? பசல்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் லெவல்ல தான் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல டிஏயா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ராங் நம்பரா இருக்கட்டும், ராங் நம்பர் சீரீஸ், ஓகே, ராங் நம்பர் சீரீஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்கோரிங் ஏரியா கம்மி பண்ணலாம். அதுக்கு பதிலாக நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கேட்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ராக்சிமேஷன் கேட்கலாம். இதோட லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா இந்த ஆர்ஆர்பி பிஓவோட அட்டெம்ப்ட் 80 கொஸ்டினுக்கு உங்களால போட முடிகிற அட்டெம்ப்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட தான், 50+ தான் நம்மளால போட முடியும். ஓகே, 50+ தான் போட முடியும். மெஜாரிட்டி அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 52, 53, 54, 55 இந்த இதுக்குள்ளே, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து போடுவாங்க. ஓகே, இது நார்மலா நான் அனலைஸ் பண்ணதுலேருந்து சொல்றேன். இப்படிதான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னும் போது அந்த இடத்துல அட்டெம்ப்ட் முக்கியம் கிடையாது. அட்டெம்ப்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ரேஞ்சில தான் வரும். அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும், 100% அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிடணும். 100% அக்யூரசி இல்ல, நீ 60 கொஸ்டின் போட்டிருக்க, 60 கொஸ்டின் ஆர்ஆர்பி பிஓல போட்டிருக்க, 80-90% தான் உன்னுடைய அக்யூரசி அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது.
கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது. 90% அக்யூரசியை வச்சு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐபிபிஎஸ் பயங்கரமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிபிஎஸோட அந்த நார்மலைசேஷன் பயங்கரமா நமக்கு வந்து இருக்கும். அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப 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 ஹார்ட் லெவலா தான் இருக்கும் அந்த ஓவரால கிளியர் பண்றதுக்கு. அதனால நீங்க இப்பயே உங்களுடைய மைண்ட்ல நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க, என்னுடைய அக்யூரசி 100%, என்னுடைய அக்யூரசி 100%, என்னுடைய அக்யூரசி 100%. இது இன்னையில இருந்து நீங்க எடுக்கக்கூடிய தாரக மந்திரமா இருக்கணும். எல்லாருமே ஒரு கமெண்ட போட்டு விடுங்க, என்னோட அக்யூரசி எப்படி இருக்கும். 100% நான் அக்யூரசியா சால்வ் பண்ண போறேன். 100% அக்யூரசி இருந்தா மட்டும்தான் ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓல நம்ம பாஸ் பண்ண முடியும். சார் 95 கூட வச்சுக்கோங்க, 95% to 100% உங்களுக்கு கண்டிப்பான முறையில அக்யூரசி இருக்கும். என்னை பொறுத்தளவு 100% அக்யூரசியை கொண்டு வரலாம். அது நம்ம மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் அப்ரோச் தெரிஞ்சுட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நீங்க கண்டிப்பான முறையில நீங்க வந்து பண்ணணும். கண்டிப்பான முறையில உங்களை நான் பண்ண வைப்பேன். என் கூடயே நீங்க டிராவல் பண்ண போறீங்க. அதனால பிரச்சனையே இல்லை. 100% நம்ம அக்யூரசியை கொண்டு வருவோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் ஆழமா புரிஞ்சு அப்ரோச் பண்ணுவோம். ஏன் இந்த ட்ரிக் நம்ம இங்க யூஸ் பண்றோம் தெரியணும்ல. குண்டக்க மண்டக்க ட்ரிக்கை வந்து அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க கூடாது. ஒரே ட்ரிக் எல்லாத்துக்குமே பயன்படுமா அப்படின்னா அப்படி நம்ம பண்ணவே முடியாது. ட்ரிக் எங்க பண்ணணும், ட்ரிக் எங்க பண்ணக்கூடாது, எப்படி ஒரு வெரி குட்மா பிரியா, வெரி குட் வசந்த் குமார், எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம டிஐ அப்ரோச் பண்ணணும், ராங் நம்பரை டபால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சரியா? இதான் முக்கியம். இதுல இருந்து நீங்க இதுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கட் ஆஃபா இருக்கட்டும், கட் ஆஃபோட வேரியேஷன் எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் இருக்கும். சரியா? நீங்க கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க மினிமம் 60+ அட்டெம்ப்ட் வச்சுக்கணும். 60+ அட்டெம்ப்ட் இப்ப இருந்தே மார்க் டெஸ்ட்ல கொண்டு வந்துடணும். பிஓ எழுதுறீங்க அப்படின்னா 50+ அட்டெம்ப்ட் இப்ப இருந்து நீங்க கொண்டு வந்துடணும். நீங்க நிறைய பேர் கிளியர் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்களை கிளியர் பண்ண வைக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்க ஹால் டிக்கெட்டோடது. ஸோ கண்டிப்பா இதை நீங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரியா? ஸோ எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 1ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்றதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்றதுல டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுறதுல இந்த நம்பரு 9342408457 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் என்கிட்ட இன்டிமேட் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இதுல வந்து இன்டிமேட் பண்ணிருங்க. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். சரியா? கண்டிப்பான முறையில கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு இன்டிமேட் பண்ணிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 110 நாள் வந்து இருக்கு. 110 நாள் வந்து இருக்கு. இந்த 110 நாளையும் நம்ம செதுக்குவோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாளையில இருந்து ஒவ்வொரு டாபிக் வந்து அப்லோட் ஆகும். இந்த ஒவ்வொரு டாபிக்கையும் நான் 2 வீடியோ, சம் வீடியோஸ்லாம் 3 செஷன் 4 செஷன் கூட கொண்டு போவேன். அதோட டெப்த் நாலேஜ் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துருவேன். டெப்த் நாலேஜ் கொடுத்து உங்களை வந்து ஸ்பீட் அப்ரோச் நான் பண்ண வைக்கிறேன். மெயின்ஸ்லாம் நமக்கு வந்து எங்க இருக்கு, டிசம்பர் பிப்ரவரி தான். அதுக்குள்ளேயும் செம்மையா வந்து பண்ணிடலாம் சம்பவத்தை. ஓகேவா? எனக்கு நீங்க இப்ப இருந்தே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, 100% அக்யூரசி. அதான் மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். சரியா? இப்போ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி நீங்க வந்து இம்பார்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன்ல, ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும், 80 கொஸ்டின் தான். சரியா? பட் இங்க வந்து டைம் வந்து கொடுத்துட்டாங்க. ரீசனிங் அப்படின்னா நீங்க வந்து 25 மினிட்ஸ்ல அடிக்கணும். 25 நிமிஷம் ரீசனிங் இருக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு நீங்க ரீசனிங்ல ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னா நீங்க ஒரு 35+ எய்ம் பண்ணிடணும். 35+ நீங்க எய்ம் பண்ணிடணும். கண்டிப்பான முறையில 35+ நம்ம எய்ம் பண்ணிடணும். அது எதெல்லாம் செலக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் அடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒவ்வொரு டாபிக் நான் நடத்தும் போது சொல்லுவேன். அந்த டாபிக்லாம் நீங்க தயவு செஞ்சு எங்கிட்டாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? மறந்துடவே கூடாது. அதே மாதிரிதான் நீங்க வந்து குவான்ஸ் அப்படின்னா உங்களால 30+ போட முடியும். 30+ போட முடியும். என்னைய பொறுத்தளவுக்கு நீங்க குவான்ஸ்ல ஒரு 25+ போட்டீங்கனாலே சூப்பர். அது அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அந்த நீங்க 25+ நீங்க எய்ம் பண்ணி போட்டீங்கனாலே நீங்க 30+ கண்டிப்பான முறையில போட்டுடலாம். சிம்பிளிஃபிகேஷனே அவ்வளவு கேட்பாயா? சிம்பிளிஃபிகேஷன் நீ கரெக்டா போடணும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் நீ டைமுக்குள்ள போடணும். அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. ஆனா பிஓ அப்படின்னும் போது டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ரீசனிங்கே 20+ தான் அட்டெம்ப்ட் வரும். அதே மாதிரி குவான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ நம்ம வந்து அட்டன் பண்ணணும். 25 இங்க வச்சுக்கணும். இதை மோஸ்ட்லி வந்து நீங்க முக்கி தக்கியாவது ஒரு 30 தட்டிடணும் ரீசனிங்ல. இங்க ஒரு 25+ போட்டாதான் நான் சொன்ன மாதிரி அந்த 50+ அப்படின்ற ஒரு அட்டெம்ப்டே வரும். சரியா? கொஞ்சம் பிஓ மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். அது நம்ம செப்பரேட் வீடியோ நம்ம பாக்குறப்ப உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும்.
நான் லைவ்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். லைவ்ல வந்து மாக் டெஸ்ட்லாம் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதுலலாம் நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பூஸ்ட் அப் ஆகும். சரியா? இப்போ இதே இது நம்ம மெயின்ஸ்னு பாக்குறப்ப இங்க பாருங்களேன், இந்த மெயின்ஸ்ல தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா 120 நிமிஷம், அதை பிரிக்கிறதே கஷ்டம். அதுல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இப்போ அவனே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் அட்டன் பண்ண போறீங்க. 30 மினிட்ஸ் நீங்க ரீசனிங் வந்து அட்டன் பண்ண போறீங்க. சரியா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ், இதுக்கெல்லாம் நமக்கு செப்பரேட்டா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வரப்போகுது. ரெக்கார்டட் வீடியோவா வரும், நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், என்னோட செஷன் உங்களுக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸும் அதுல வந்து இன்க்ளூட் ஆயிரும். பேங்கிங் அவேர்னஸ் நான் தான் வந்து எடுப்பேன். நான் ரெக்கார்டட் வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுவேன். பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பெஸ்ட் சோர்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். சரியா? அதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷம் தான். இதெல்லாம் நீங்க மாக் டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் வரும். சரியா? மார்க் டெஸ்ட் எடுக்காத ஒளிய இதை கண்டிப்பா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இங்கிலீஷ் உங்களுக்கு 40 கொஸ்டின் 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு 40 கொஸ்டின் 50 மார்க் இருக்குங்க. 50 மார்க். அதே மாதிரி தான் ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க். ஸ்கோரிங் ஏரியாவை நீங்க வைக்க வேண்டியது ரீசனிங் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆப்டியும் உங்களால ஸ்கோர் பண்ண முடியாதெல்லாம் சொல்லல, கண்டிப்பா உங்களை ஸ்கோர் பண்ண வச்சிருவேன் ஆப்டிலையும். ஸோ கம்ப்யூட்டர்ல ஓரளவுக்கு டீசென்ட் மார்க், இங்கேயும் டீசென்ட் மார்க், இங்கேயும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எலிஜிபிள் மார்க் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அதை எலிஜிபிள் மார்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாரி எலிஜிபிள்ட்ட அதில் நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலையும் சேர்த்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும். சரியா? ஸோ அதனால தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா ரீசனிங்கை வச்சு ரீசனிங்ல நீங்க மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. இந்த இடத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடணும். மேக்ஸ்லயும் ஒரு அபோவ் ஆவரேஜ் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணாதான் ஓவரால்குள்ள வர முடியும். அதே தான் உங்களுக்கு வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸ் இருக்கும், அதே தான் வரப்போகுது. பட் இங்க வந்து லெவல் வந்து கம்பேரிட்டிவ்லி ஆர்ஆர்பி கிளர்க்கோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுடைய லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரியா? அதனால அங்க வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் அப்ரோச்சை வந்து மெயின்டைன் பண்ணணும். என்னைய பொறுத்தளவுக்கு நீங்க பிஓ லெவல் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸை நீங்க ஆவரேஜ் அட்டன் பண்ணணும். இங்கேயும் ஆப்டிடியூட்லயும் நீங்க ஆவரேஜா இருக்கணும், நீங்க ரீசனிங்லயும் ஆவரேஜா இருக்கணும். அந்த இடத்துல வந்து நீங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல எல்லாருமே வந்து ஒரு 10 கொஸ்டின் போடுறான்னா நீ அந்த இடத்துல ஒரு 15 கொஸ்டின் போடு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் உன்னை வேற லெவல்ல பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதா? வீக்லி மந்த்லி அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10% எஃபெக்ட் போட்டேன்னா, 10% சும்மா இல்லை, அந்த 10% எஃபெக்ட் போறது அவ்வளோ கஷ்டம். அதை போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க் கொஞ்சம் கூட இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர ஒரு ரிசல்ட் இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸும். ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் வரும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஓவரால்குள்ளே வர்றது ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் வந்து இன்டர்வியூவும் இருக்குது. அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதுல நம்ம எப்படி நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த ஸ்கோரிங் ஏரியாவை மட்டும் பாருங்க. என்னென்ன பேசிஸ்ல நமக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியா வந்துருக்கு. இது நான் கட் ஆஃப் நான் சொன்னேன்ல, கட் ஆஃப் அவ்வளவுதான் வரும். நீங்க பிஓ ப்ரிலிம்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா 61, அதுவே அடுத்தது பாருங்க 63, அந்த சம்திங்ல தான் இருக்கும். 60+ சம்திங்ல தான் இருக்கும். மேக்சிமம் போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும், ஒரு 65க்குள்ளதான் உங்களுக்கு வந்து வரும். அதை தாண்டி வராது. இது நான் கொடுக்குற கேரண்டி உங்களுக்கு. அதாவது அந்த எக்ஸாமை பொறுத்து, இது நாள் வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு அதிகமான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பசல்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்ல இருந்து தான் வரும். அதுல உங்களுக்கு நம்ம 4 செட்டை நம்ம வந்து அதுல இருந்தே நம்ம எதிர்பார்த்துடலாம். 4 செட்டை அதுல இருந்தே எதிர்பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளட் ரிலேஷனை வந்து நம்ம வந்து ஒரு ஹோல்டா வைக்கணும். பிளட் ரிலேஷனை நம்ம எப்பவுமே நீங்க ஒரு பிஓ லெவல் எழுதினாலும் சரி, எந்த லெவல் எழுதினாலும் சரி, அதை லாஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிஸ், சிலாரிசம், கோடிங் டிகோடிங், டைரக்ஷன். ஓகே, இந்த ஆல்பபெட் சீரீஸ் என்னை பொறுத்தளவுக்கு சிலாரிசம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பா 3 மார்க்கை நமக்கு எடுத்து தரக்கூடிய ஒரு செஷன். அதுக்கப்புறம் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இது ரேண்டமா நமக்கு 2 மார்க்கை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு செஷன். கோடிங் டிகோடிங் கொடுத்தா 5 மார்க்கை கொடுக்கும். கண்டிப்பா கொடுத்தா இவன் தாராள மனசுக்காரன். கபடி கோடிங் டிகோடிங்கா இருக்கும். இங்கே புடி அங்கா புடி இங்கே புடி அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ கோடிங் டிகோடிங் உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பா வந்து வரும். சரியா? இது எல்லாத்தையுமே சூப்பரா நான் வந்து நடத்திடுவேன், கவலையப்படாதீங்க. செமையா நடத்தி விட்டுருவோம். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னாலே டேட்டா இன்டர்பிரேஷன்ல தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அந்த டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு
ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கு ஒரு 5 செஷனாவது நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். 5க்கு மேல நான் செஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதே மெயின்ஸுக்கு தான் நிறைய செஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன், கவலையப்படாதீங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் மெயின்ஸ்க்கு நம்ம நிறைய கொண்டு வருவோம். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து நிறைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணவே வேணாம், அவ்வளோ ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கத்துத்தரேன். அப்புறம் நம்பர் சீரீஸை தாண்டி ராங் நம்பர் நிறைய படிச்சுக்கோங்க. ராங் நம்பர் சீரீஸ் தான் இப்போ நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? அர்த்தமெட்டிக்ஸ்ல செலக்டிவான டாபிக்ஸ் நம்ம வந்து பிக் பண்ணுவோம். நான் நடத்தும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த டாபிக்ஸ் உங்க எல்லாத்துக்குமே நல்லா வருது அப்படின்னா அந்த டாப்பிக்கை நான் சொல்றேன். அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த இடத்துல. சரியா? ஸோ இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நம்ம கிளாஸோட ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏன்னா நான் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் எடுக்கணும், நான் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் எடுக்கணும். ஸோ தட் நான் வந்து அந்த கன்வீனியன்ட் டைம் பார்த்து நான் ரெண்டையும் வந்து மாற்றி உங்களுக்கு வந்து எடுத்துறேன். சரியா? ஸோ ரெண்டையுமே மாற்றி நான் உங்களுக்கு வந்து எடுத்துறேன். இது வந்து நம்ம போட்டிருக்க எக்ஸல், உங்களுக்கு எக்ஸலாவே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால தெரியுதா? ஓகேவாப்பா, நல்லா தெரியுதா? இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் நடத்திடுவேன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை கொண்டு போகிறச்ச நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து பர்சன்டேஜோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இதில் நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நடத்துவேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து பர்சன்டேஜ் கிளாஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிளாஸஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஈஸியாக இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷனில் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அப்புறம் பிளட் ரிலேஷன் தனியாக வரும், உங்களுக்கு வந்து டைரக்ஷன் தனியாக வரும், மிஸ்ஸிங் நம்பர் தனியாக வரும், ராங் நம்பர் தனியாக வரும். இன்இக்வாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா A to Z இன்இக்வாலிட்டிஸ் உங்களுக்கு கவர் செய்யப்படும். நிறைய ட்ரிக்ஸ் அதில் சொல்லி தருவேன். அப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இந்த ஆட் ஒன் அவுட்டு, அப்புறம் வந்து பேர் டெஸ்ட் அதெல்லாமே வந்துடும். அப்புறம் சிலாரிசம் உங்களுக்கு 2-3 கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு சிலாரிசம் வந்து போகும். அதுலேயே இப்போ உங்களுக்கு கிளர்க் லெவல், பிஓ லெவல், மெயின்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட எல்லா டீடைல்டு பயங்கர டீடைலா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலாரிசம் வந்து நடத்திடுவேன். சரியா? அதே மாதிரி ஆல் டைப் டிஐ இங்க உங்களுக்கு 3 கிளாஸ்னு போட்டிருக்காங்க. பட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 கிளாஸ் ஆகுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல நமக்கு வந்து போயிடும். சரி, 5-6 கிளாஸ் ஆகுது இங்க வந்து போயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனு, அப்புறம் வந்து டிஐ, அப்புறம் நம்பர் சீரிஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செட் நடந்துடும். ஸ்கோரிங் ஏரியாவை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது, மேக்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கோரிங் ஏரியா பூஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கோர் ஏரியாவை நீங்க வந்து பூஸ்ட் பண்றதுக்கான கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸ்கோரிங் ஏரியா வந்து நீங்க வந்து பூஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே 1 செகண்ட், ஸ்கோரிங் ஏரியாவை நீங்க வந்து பூஸ்ட் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 செஷன் வரைக்கும் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதான் வந்து ஸ்கோரிங் ஏரியா பூஸ்டர்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்கோரிங் ஏரியாவை நீங்க பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கவனிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து ஆல்பா நியூமரிக் சீரிஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா நியூமரிக் சீரிஸ் தான் வந்து இந்த ஆர்ஆர்பி பிஓவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கா இருக்கட்டும், அதுல பயங்கரமா நம்ம எல்லாரையுமே உட்கார வைக்கக்கூடிய ஒரு செஷன் அப்படின்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா நியூமரிக் சீரிஸ் மட்டும் தாங்க. சரி, அந்த ஆல்பா நியூமரிக் சீரிஸ் மட்டும் நம்மளை பயங்கரமா வந்து உட்கார வைக்கும். அதை நம்ம தனியாவே நடத்துவோம். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த உங்களுக்கு பேர் டெஸ்ட், இதுல வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்றீங்க, ஃபோன் பண்ணியே சொல்றாங்கண்ணே இந்த மாதிரி பேர் டெஸ்ட் ட்ரிக்ஸை நான் பார்த்ததே இல்லை, செமையா இருந்துச்சு அப்படின்னீங்க. அதை இன்னும் நல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நல்லா பயங்கரமா நம்ம வந்து கொண்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். ஸோ கோடிங் டிகோடிங் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரோலை பிளே பண்ணும். அப்புறம் இன்இக்வாலிட்டிஸ், அதான் நம்ம எம்ஓடி, அந்த ப்ரிலிம்ஸ்க்கான எம்ஓடி எப்படி மெயின்ஸ்ல அப்ரோச் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங்கோட ஸ்கோரிங் ஏரியா முடிஞ்சு அப்படின்னா அந்த ரீசனிங்கோட ஸ்கோரிங் ஏரியா எல்லாத்தையுமே செப்பரேட்டா பயங்கர எலாபரேட்டா நம்ம வந்து பார்ப்போம். அதுல ஒரு 2-3 செஷன், ஆர்ஆர்பி கிளர்க்கு ஒரு செஷன், ஆர்ஆர்பி பிஓக்கு ஒரு செஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி லெவல் ஒரு செஷன், மாடரேட் லெவல் செஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஈஸி லெவல், மாடரேட் லெவல், ஹார்ட் லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் டாபிக், அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கா வரும். டைம் அண்ட் ஒர்க் வரும்போதே அதுல பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் எப்படி அப்ளை ஆகுது, இதெல்லாம் கண்டிப்பா ஒரே கிளாஸ்ல முடிக்கவே முடியாது. உங்களுக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்து போகும். அப்புறம் வந்து உங்களுக்கு பசல் ஸ்டார்ட் ஆயிரும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி தனியா இருக்கும். அப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக், சர்க்குலரு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரு, கியூபு,
இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நான் வந்து நடத்திடுவேன். இதுல வந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட வே ஆஃப் இதுல வந்து நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளர்க்குக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ டே 1 ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கிளர்க்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி தருவேன். அதே மாதிரி டே 2 அதே டாபிக் பிஓல எப்படி அப்ளை ஆகுது, கிளர்க்ல எப்படி அப்ளை ஆகுது, பிஓல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த லெவல் வந்து எப்படி இருக்கும், அந்த லெவல் வந்து எப்படி மாறுது. அப்ப நம்ம ஒரு பிஓ வரும்போது அந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதே கிளர்க்கு பார்க்கும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ்க்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ரீசனிங்லயும் நான் இந்த மாதிரி தான் நடத்துவேன். தனியாவே உங்களுக்கு வந்து கிளர்க்கு பிஓ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு பிஓ அப்படின்னு சொல்லி தனியாவே அந்த லெவல் எப்படி அப்ரோச் ஆகுது அப்படின்றதுக்கும் தனி செஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு வாரம் நடக்குது அப்படின்னா, ஒரு வாரத்துல வந்து மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து செஷன் வந்து இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நான் என்னுடைய லைவ் செஷன் வந்து இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே என்னோட லைவ் செஷன் வந்து இருக்கும். லைவ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல 12:15 சரியா, 12:15 நம்ம ஆப்ல உங்களுக்கு வந்து லைவ் இருக்கும். ஸோ 12 PM நம்ம ஆப்ல உங்களுக்கு வந்து லைவ் இருக்கும். ஓகே, இந்தான்னு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 12:30 உங்களுக்கு வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எவ்ரிடே 12:30 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரியா, இந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ கிளர்க்குக்கும் பிஓவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் லைன் சொல்ல வந்தது இதுதான். நான் எப்பயுமே என்னுடைய பெஸ்ட் விஷயம்னா நான் என்னுடைய கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதுல நம்ம ஓவராலா நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், இனி நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், அதை எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் லைவ் போட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். அப்புறம் ஜென்ரல் லைவ்னு ஒன்று இருக்கும், அதுல நம்ம எல்லாருமே பேசுவோம், இனி என்ன பண்ணலாம், எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஜென்ரல் லைவும் நம்ம கண்டக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஜென்ரல் லைவ் நீங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கூகுள் மீட் அப்படி இல்லைனா ஜூம் மீட்ல வந்து நான் ஜென்ரல் லைவ் வந்து வச்சிருக்கேன். கூகுள் மீட் அப்படின்னா ஜூம் மீட்ல நம்ம வந்து பேசுவோம். எப்படி இதை விட ஒரு பெஸ்டான ஒரு அவுட் வந்து கண்டிப்பான முறையில எங்கேயுமே கொடுக்க முடியாது. நான் என்னால முடிஞ்சதை விட பயங்கரமா வந்து கொடுக்குறேன் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் பேட்ச் பத்தி நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதை விட உங்களை வந்து மென்டர்ஷிப், அதான் இந்த ஜூம் மீட் கூகுள் மீட்ல என்னுடைய மென்டர்ஷிப் இருக்கும், பர்சனல் மென்டர்ஷிப் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரி லெவல்ல இருக்கீங்க, நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். என்னோட பர்சனல் மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கறது, என்னென்ன மாதிரி ஃபாலோ அப் பண்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். சரியா, கண்டிப்பா குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட கதைகளை உங்களுக்கு வந்து நெட் எடுக்கல அப்படின்னா அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. சரியா, நிறைய பேர் அது டிஸ்டர்ப் ஆவாங்க. ப்ரொடக்டிவா நமக்கு என்ன எக்ஸாமுக்கு நம்ம பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன போறதுக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம வந்து குரூப்ல பேசினா நல்லது. ஓகேவா, எல்லாருமே ஓகேவா? எல்லாருமே இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகே, சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற என்னமாவது தோணுதா, அதை வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, கண்டிப்பா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ண போறேன். உங்களோடயே சேர்ந்து தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் வந்து எடுத்துட்டு போறேன். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கணும், நீங்க எல்லாருமே கிளியர் பண்ணணும். என்னால முடிஞ்சதை விட ஒரு 10% வந்து என்னால இப்ப வந்து ஒரு நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு எனக்கு காலே வலிச்சிருச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டேன். பட் ஆனாலும் வந்து விடக்கூடாது. என்னால இப்போ ஒரு 100% போட வேண்டிய இடத்துல நான் வந்து 110% உழைப்பு போட்டா மட்டும்தான் நானும் ஜெயிக்க முடியும், நீங்களும் ஜெயிக்க முடியும். ஸோ உழைப்பு போடுறதுக்கு நான் என்னைக்குமே ரெடியா இருப்பேன். எப்பயுமே நான் உழைக்கிறதுக்கு வந்து ரெடியா இருப்பேன். நீங்களும் என் கூட சேர்ந்து உழைங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சக்சஸ் ஆகும். வி ஆர் த சக்சஸபிள் பர்சன். ஓகே, கண்டிப்பா எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கோங்க. அதாவது இதை மட்டும் நல்லா நினைவுங்க, அதாவது அவன் அப்படி படிக்கிறான், இவன் எப்படி படிக்கிறான், அந்த சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி அவன் எப்படி பண்றான், இவன் எப்படி பண்றான் அப்படின்னு மத்தவனை என்ன பண்ணணும், மத்தவன் என்ன பண்றான் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும்.
அதனால உங்களுடைய ப்ராசஸ், உங்களுடைய செயல், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய வேலை அப்படின்னு உங்களை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை சார்ந்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி நம்ம அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னேறணும், அடுத்தடுத்து நம்ம எப்படி வந்து மேல போகணும், நம்ம வீக் ஏரியாவை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங் ஏரியாவை எப்படி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா போடுறான், நமக்கு வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல பிரிச்சு எடுக்கிறா, எனக்கு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நொட்டிக்கிட்டு நிக்குது, அப்பெல்லாம் நினைக்கவே கூடாது. உங்களோட கம்பேர் பண்ணுங்க, உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ எப்போ நீங்க உங்களை எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கே நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். நாம தான், நீங்க தான், அதான் கெத்து. எப்படி நான் தான்டா, நான் இப்படிதான்டா படிப்பேன், நான் இப்படிதான்டா நான் அடிப்பேன் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய செயலை வந்து கொடுக்கணும். நம்ம வெறித்தனமா நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும். நாம தான், கரெக்ட் தானே, நாம தான் நம்மள மாதிரி ஒரு இனிக்கும் நம்ம கிட்டதான் இருக்கணும், நம்ம இனிக்குனஸ் நம்ம கிட்டதான் இருக்கும். சரியா? சோ அதனால மத்தவனை பார்த்து அவன் என்ன பண்றானோ அதை பண்ணாத. அவன் 4 டெஸ்ட் போட்டா நீ 5 டெஸ்ட் போடு. அப்ப அதுக்கடுத்து அவன் 1 டெஸ்ட் போட்டா நீ என்ன பண்ணுவ? இல்ல டெஸ்டே போடலன்னா நீ டெஸ்ட் போடாம போயிருவியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓ வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும், உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ வந்து பார்க்கணும். கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்கலாம். ஓகேவா? கிளியரா? இதுல யாருக்காச்சும் என்ன டவுட் இருந்தாலும் எப்பனாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலம் என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து டிஎம் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நாளைக்கு 12:15 எல்லாருமே ரெடியா இருங்க. பர்சன்டேஜ் லைவை வந்து நம்மளுடைய ஆப்ல வந்து பாத்துரலாம். சரியா? அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நான் யூடியூப்ல வந்து பண்ண போறேன், அதையும் வந்து பாத்துருங்க. நாளைக்கு 6 மணிக்கு அதுக்கு ரெடியா இருக்கு. Okay, thank you so much. Tada bye bye. See you on tomorrow. Thank you guys. Komadi, Kavin, எல்லாருக்குமே பெரிய thanks. Tada bye bye.